ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த 2 டீமை பற்றி பேசுவோம். இந்த டீம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த டீம் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஜிடி எடுத்துக்கிறேன்ப்பா. லக்னோ ஜிடி. இப்போ ஃபஸ்ட்டு போன டைம் டிசிக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு பேசணும். அதனால இந்த தடவை இவன் வந்து ஃபஸ்ட்டு பேசிட்டோம். லக்னோக்கு நீ ஃபஸ்ட்டு பேசு. ஆடியன்ஸ் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இதில் வந்து ஏன்ப்பா பிளேயிங் லெவன் தானே சொல்ல போகிறேன்? இல்லை கோச்சிக்காதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து சொல்லலாம். ரிவர்ஸ்லேருந்தா? ஏன் ஃப்ரண்ட்லேருந்தே சொல்லுப்பா, இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே வருவான். இல்லை இதில் பார்த்தீங்கன்னா பெரிய அடி என்னன்னா ஓப்பனிங்ஸில் அடி விழுந்துருக்கு. ஓப்பனர்ஸ் இல்லையா அப்படின்றாரு. ஓப்பனர்ஸே 27 கோடி கொடுத்து ரிசர்வ் பண்ணி வாங்கியிருக்கும். அவர் வந்து ஓப்பனிங் ஆட மாட்டார். அதுவும் கரெக்டு தான். மிடில் தான் ஆடுவார். இப்போ என்ன பண்ணுறது? சரி ஓகே, என் ப்ரெடிஷன் என்னன்னு சொல்கிறேன். ஓப்பனிங் வந்து 2 பேர் இருக்கிறாங்க. அது சொல்கிறேன். ஆப்ஷன் எல்லாம் இல்லை, அவங்க தான் கன்ஃபார்ம் வருவாங்களே. கன்ஃபார்ம் அவங்க தான், வேற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் இல்லை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க நிறைய தடவை பண்ணது கிடையாது, அப்பப்போ பண்ணது. சொல்கிறேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு ஓப்பனர் பார்த்தீங்கன்னா மாஸ் சரியான ஓப்பனருங்க. இப்போ டீசென்ட் டைமில் ஆஸ்திரேலியாவில் அவர் தான் ஓப்பனிங் பண்ணிருக்காரு. T20 டீசெண்டாக பண்ணுறது இல்லை, முன்ன பண்ணார், இப்போ பண்ணுறது டீசென்ட் டைம்ஸில் பண்ணுறது இல்லை, என்ன பண்ணியிருக்காரு, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாக்ரம். ஓ மை காட், இது பெரிய அதிர்ச்சி, எனக்கே அதிர்ச்சியாக இருக்கு. வேற வழி இல்லைங்க, நீங்கள் மாக்ரம் போகணும். இல்லைன்னா யங்ஸ்டரா நீங்கள் போகணுன்னா ஆயுஷ் பதோனியை தான் நீங்கள் போகணும். நான் வந்து ஆயுஷ் பதோனிட்ட கொடுப்பாங்க. மாக்ரம் அந்த அளவுக்கு நம்ம நல்ல அதில் 2 ஃபாரின் ஷாட் முன்னாடியே போயிருது. அதனால நான் ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேன். நானும் அதான் கொடுக்க மாட்டேங்க. ரிசர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாருன்னு. ஆனால் அவர் கேப்டன்சி தான் நடக்க போகுது டீமு. ஆல்வேஸ் ரிசர்வ் பண்ணு தான், வேற யாரு. ஒன் டவுன் ரிசர்வ் பண்ண நல்ல சாய்ஸ் தான். பட் ஆனால் ஓப்பனிங்கே இங்கே அடி வாங்கினால ஒன் டவுன் வந்து வரலாம். ஒன் டவுனும் வரலாம். ப்ரெஷரோட வருவார். 27 கோடி ப்ரெஷரோட வருவார். மேபி ஓப்பனிங்லேயே விக்கெட் போச்சு, இல்லை ஒரு பவர் பிளேயில் என்னால் 50 இல்லைனா 30 தான் அடிக்க முடிஞ்சதுன்னா அவருக்கு ஒரு ப்ரெஷர். ஏன்னா இப்போ 200 இப்படிங்கிறத அடிச்சிடறாங்க நீங்கள் இப்போ. அதனால ஆமாம், அதனால் கொஞ்சம் ஓப்பனிங் ஃபயர் ஆகியே தாங்க அவனுக்கு, வேறு வழி இல்லை. உங்களோட சாய்ஸ் ஒன் டவுன் ரிசர்வ் பண்ணிட்டு தான் ஆனுன்னு சொல்லுவேன். செகண்ட் ஒன் டவுன் யாரை சொல்லுங்கள்? ஏன்னா ஒன்று பூரான்லாம் இருக்காரு. அதனால பூரான் அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டாங்க. ஆனால் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த டீமில். பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் லெஃப்ட் ஹேண்டர். ரிஷப் பண்ட் லெஃப்ட் ஹேண்டர், டேவிட் மில்லர் லெஃப்ட் ஹேண்டர், பூரான் லெஃப்ட் ஹேண்டர், நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸாக வராங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா மில்லர் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இவங்க இறக்குறாங்க. நீங்கள் யாராவது சொல்லுவீங்க? ஆனால் தான் அபிஷேக் சர்மா. நல்லா செகண்ட் 4th வரலாம். நல்லா தான் ஆடிட்டு இருக்கு. அபிஷேக் சர்மாவா? அபிஷேக் சர்மா தானே இது? எங்கே இல்லை அபிஷேக் சர்மா இல்லை. அபிஷேக் சர்மா இல்லைங்க, சொல்லிட்டேன், சாரி. அப்துல் சமாத் போய் அபிஷேக் சர்மான்ட்டான். சரி, நான் அவர் வந்து செகண்ட் ஒன் டவுன்ற. நீ நானும் வந்து அவர் கொடுக்கலாங்க. அப்துல் சமாத் நல்லா தான் ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதான் ரொம்ப ரொம்ப இக்கட்டான நிலைமை. அபிஷேக் சர்மான்ட்டான். SRH உயிரே விட்டுருவாங்க அப்புறம். அதனால SRH ஃபேன்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்க. தங்கு சர்ப்ரைஸ் அப்படியே SRH வாழ்க்கை ஸ்லிப் ஆயிரும். அப்புறம் சபாஸ் அகமத் இருக்காரு. ஆனால் நம்ம வந்து அப்துல் சமாத்தே நம்ம 4வது வச்சுப்போம். 5வது நிக்கலஸ் பூரான். டேவிட் மில்லர். ஓ பயங்கரமாக இருக்கிறாங்க. சரி ஓகே, டேவிட் மில்லர் நான் 5வது. 6வது நிக்கலஸ் பூரான். இப்போ என்ன எது கேட்டால் இல்லை, நிக்கலஸ் பூரான் இப்போ எதுக்குங்க இருக்கிறாரு? எங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எடுத்தோடனே நீங்கள் 2 ஃபாரின் ஸ்டால் போகும். இப்போ நான் பேட்டிங்கில் உங்களுக்கு எடுத்தோடனே அது நம்ம யங்ஸ்டர்ஸ் இறக்கிட்டோம்ல. 4 பேர் போயிடுச்சுங்க. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்ரம் போயிட்டு. அதான் நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஷனாக தான் வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்ரம் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா மார்க்ரம் தான் ஓப்பனிங் பண்ணுவார். ஏன் சாய்ஸ் இப்போ மில்லர் ரெடி. மேபி நான் ஆயுஷ் பதோனி சொன்னேன். மேபி தான். ஏன்னா அவர் ஓப்பனிங்கில் அவர் எண்ணிங்குமே ஆனது கிடையாது. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ரம் மாஸ் தான். அப்போ மிடில் ஆர்டர் 2 ஓப்பனர், அப்போ 2 பேர்த்தையுமே இறக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியன் பவுலர்ஸ் நாங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க.
அதனால ஏன்னா பார்த்தீங்கன்னா சம்மர் ஜோசப் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் சம்மர் ஜோசப் பக்கம் வேணும் தேவையே இல்லை. அதனால வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக தான் ஒரு ஆப்ஷனாக பார்க்கும்போது அப்போ ஓகே அப்போ வந்து ஆயுஷ் பத்தோனி நீங்கள் இறக்குங்க வந்தாலுமே தைரியமா மில்லர் பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ணுங்க. நீங்கள் போடுங்க 200+ போட்டிங்கன்னு நாங்கள் நீங்கள் சீக்கா மாதிரி பேசுகிறாரு இவர் திடீர்ட்டு போலிங் போடுங்க தைரியமாக போடுங்க. ஒரு 200+ போட்டிங்கன்னா உங்களால தைரியமாக போலிங் இருக்கு போடலாம் தைரியமாக பண்ணலாம் நீங்கள். ஆமாம் ஆவேஷ் கான் வேறு திருப்பி வந்திருக்காரு நம்ம லக்னோக்கே வேறு திரும்பி வந்திருக்காரு. அப்படிங்கும்போது ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிடுறோம். இப்போ மார்க்ரமும் மாஸ் ஓப்பனிங்கு 1 டவுனு ரிசர்வ் பண்ணிட்டு செகண்ட் 1 டவுனு ஆயுஷ் பத்தோனி 5th வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத் சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நிக்லஸ் பூரன் டேவிட் மில்லர். ஆகா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் 7 பேர். ஏன்னா 7 வரைக்கும் கூட பேட்டிங்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்துல் சமாத்துக்கு டீசெண்டாக பவுலிங். இதோட இன்னும் நிறைய டீம் பேட்டிங் லைனப்ல பேச ஆரம்பிச்சுன்னா பவுலிங் எங்கன்னு கேட்பீங்க. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்தது 8வது இடத்துல யார் இறக்குறது? 7 வரைக்கும் சொல்லியாச்சு. ஆகாஷ் தீப் இருக்கலாம். ஆவேஷ் கானும் டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். அதனால் 8வது ஆவேஷ் கான் நான் சொல்லுவேன். ஒரு பேட்டிங்காகவும் பார்க்கலாம். ஒரு டீசெண்டாக ஆவேஷ் கான் வந்து நம்ம வந்து 8வது வச்சுக்கலாம். 9வது இடத்துல ஆகாஷ் தீப் வச்சுக்கலாம். 10வது இடத்துல ரவி விஷ்ணாய் இருக்காரு. அதுமாதிரி மோசிப் கான் இருக்காரு. மோசிப் கான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இருக்கிறாரு. அதனால அவரும் நல்லா டீசெண்டாக ஃபேஸ் போடக்கூடியது தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக அடி வாங்கினேன் எங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்துல் சமாத்தும் வைக்கலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இவர் இருக்காரு. அவர் பேருன்னா இன்னொருத்தர் ஒரு சபாஸ் அகமது இருக்கிறாரு. அவரு ஒரு டீசன்ட் ஸ்பின்னர் தான். அதனால இவங்க ஸ்பின்னர்ஸ் ஒரு மெயின் ஸ்பின்னரு ஒரு சப் ஸ்பின்னராக தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ற மாதிரி போறதுக்கு. ஆனால் பவுலிங் யூனிட் ஃபுல்லாக இந்தியன் பவுலிங் யூனிட் இறக்க போகிறாங்க. கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இது ஒரு டீசெண்டான ஸ்குவாடு தான் நான் சொல்லுவேன். பெரியஸாக எனக்கு அந்த அளவுக்குலாம் இம்ப்ரெஸ் ஆகல. 27 கோடி கொடுத்து ரிசர்வ் பண்ணி 10 பண்ணுவார். நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், ஆர்வமாக இருக்கேன். நீங்கள் எப்படி அதிர்ச்சிருக்கீங்க? ஓப்பனிங் தான் நான் பார்க்க ஓப்பனிங் தான் பார்த்தேன். ஓப்பனிங் பிரச்சனை இருக்கு. ஓகே ரைட். ஏங்க அது ஏன் பிரச்சனை இல்லை, லக்னோ டீமுக்கே பிரச்சனை. ரிசர்வ் பண்ணிட்டு எவ்வளோ ப்ரெஷர் ஆக போகுது நம்ம வெயிட் பண்ணி நம்ம மேட்ச் அப்போ பார்ப்போம். ஐபிஎல் அப்போ பார்ப்போம். எவ்வளோ தருவீங்க? 5க்கு 2.75 என்னோட டீசெண்டான ரேட்டிங்காக இருக்கும். 5.2 என்னங்க பாதி கட் பட்டர் அப்படியே பாதி கட் பண்ணி கொடுக்குறாரு. ஓப்பனிங்ல ரிசர்வ் பண்ணிட்டோட கேப்டன்சி நீங்கள் பார்ப்பீங்க, நான் எழுதி தரேன். அடுத்தது சரி ஓகே நம்ம அடுத்த டீம் பற்றி போவோம். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறோம் ஒரே டீமை பற்றி. ஜிடி 1 டைம் சாம்பியன், 2 டைம் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. அது ஆத்திக் பட்டியா இருந்த வரைக்கும். ஓப்பனிங் சொல்லி எடுத்துருக்காங்க. சுஷ்மன் கில், ஜாஸ் பட்லர் பட்லர்லாம் சொல்லவே தேவையில்ல. ஃபயர் ஆயிட்டாருன்னா நிறுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. 15 கோடிக்கெல்லாம் கிடைச்சதுலாம் பெரிய அபூர்வம் நான் நினைக்கிறேன். செம்ம பிக்குங்க. நான் ஒரு டீமுக்கு நினைச்சேன், நான் அந்த டீம் போல. அவரு எந்த டீம் நினைச்சீங்க? 5 டைம் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ். பேக் டு ஹோம் நான் நினைச்சேன். அவரு இல்ல வேணாம், இங்க இருக்கதான் நல்லது. சரி ஓகே. கில்லும் ஜாஸ் பட்லர் ஓப்பனிங் 1 டவுன், சாலிட் 1 டவுனுங்க. சாய் கிஷோர் வேற லெவல். சாய் கிஷோர் இல்லப்பா, வியாபாரி பவுலரியா அப்படி ஏன் இதாயிருச்சுன்னா அது லக்னோ ஓப்பனர்ஸ் பார்த்தனால சாய் சுதர்சன். ஏன்னா சாய்னு வரனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டாரு இவரு. சாய் சுதர்சன் 1 டவுனு. செகண்ட் 1 டவுன் வந்து டெஃபினெட்லி ஷாருக் கான் பெஸ்ட்டு செம்ம பெஸ்ட்டு. 5வது யாருங்க? பிலிப்ஸ் இருக்காரு. பிலிப்ஸ் தான். எஸ்ஆர்ஹெச்ல சரியா வாய்ப்பு தரல. இங்கே தருவாங்களா? அது மறந்துடுங்க, அந்த டாப்பிக்கை விட்டுருங்க. அது ஃபயரான பேட்டிங் லைனப் நான் சொல்லுவேன். அதனால 5வது ஜெயின் பிலிப்ஸ் சொல்கிறேன். நானும் அதே சொல்கிறேன். 6வது யார்? ஏன்னா இங்கே வாஷிங்டன் சுந்தர் இருக்கார். நம்ம அதை மறந்துட்டோம் பாருங்க. வாஷிங்டன் சுந்தர் வந்து இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஏன் பிளேயிங் ஸ்குவாட்ல போறீங்கன்னா ரஷீத் கான் இருக்கிறாரு, ராகுல் தெவாட்டியா இருக்கிறாரு. என்னங்க பேட்டிங் உள்ள போறீங்க போது அப்படிங்க. 5வது ஜெயின் பிலிப்ஸ்னா 6வது தானே ராகுல் தெவாட்டியா ஒரு 6வது ராகுல் டிவாட்டியா வச்சுக்கலாம். ராகுல் டிவாட்டியா அப்படி இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்டர் தான். இவங்க யார் வேணுமே வச்சுக்கலாம். சாய் சுதர்சன் வாஷிங்டன் சுந்தர் இல்லைன்னா நம்ம ராகுல் டிவாட்டியா. ராகுல் தெவாட்டியா பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஸ்டார்ட்ல இருப்பார். அவர் நம்ம சிக்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் தான் வரும். ஒன்றும் பிலிப்ஸ் சிக்ஸ் வருவார், ராகுல் தெவாட்டியா முன்னாடி வருவார். ஏன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்டு, இப்போ ரைட் வந்துட்டு லெஃப்ட்டு தான் வரும். அதனால் அவங்க கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஆனால் நம்ம சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ராகுல் தெவாட்டியா, ஏன்னா சுந்தர் வருவார்.
அது நல்ல இதாக தான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 வரைக்கும் அவங்க பேட்டிங் ஆர்டர், ரஷீத் கான் வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் இருக்கு. 8th பிளேஸ் யார்? கரிஷோரா படம். சாலிட் பவுலர், செம்ம பவுலர். பேஸ் யூனிட் பயங்கரமாக இருக்குங்க. ஒரு ரபாடா இருக்காரு, சிராஜ் இருக்காரு, பிரதீப் கிருஷ்ணா இருக்காரு, கொனால் கால்சே இருக்காருங்க. செம்ம பவுலிங் யூனிட்டு. அசஸ் நாயகரா வேற லெவலில் சொல்லி எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது பவுலிங்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. ஸ்பின்னு, ஃபாஸ்ட் பவுலிங், இம்பன் சர்மா, ஏகப்பர் பேர் இருக்கிறாங்க. கிரீன் ஸ்காடுங்க. என்கிட்ட இதாண்டா டீமு தரமாக எடுத்து வச்சுருக்கேன். எங்கே ஓட்டன்னு சொல்லுங்கள். எங்கேயுமே இல்லை, எல்லாவே வச்சு அடைச்சிட்டாங்க. எங்கேயுமே ஓட்டைன்னு சொல்கிறதுக்கு இடமே கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயராக அனுஜத் ராவத் இருக்காரு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறனால இவங்க யாரை வேணா இம்பாக்ட் பிளே பண்ணலாம். எல்லாமே க்ளீன் கவர் பண்ணி பயங்கரமாக எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்குவாடை பார்க்கறதுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். பயங்கரமான ஸ்குவாடை எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் கொஞ்சம் சாலிடான டீம் எனக்கு தெரியுது. அதனால இந்த வருஷம் ட்ராஃபி அடிப்பாங்க அப்படி எனக்கு தெரிலங்க. ஏன்னா சிஎஸ்கே இருக்கும்போது அது நாங்கள் சொல்லக்கூடாது. தலப்பா ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தா நல்ல சந்தோஷம்தான். சரி, ஓகே. நம்மளோட 5க்கு எவ்வளோ தருவீங்க ஆதிஷ் நீங்கள்? 5க்கு 4.5. 4.5வா? இது அநியாயம். ஏன்னா கீழே பாருங்க சிஎஸ்கே, ஆர்சிபிலாம் அப்புறமே மும்பைலாம் இருக்காங்க. நீங்கள் போய் யோசிச்சுக்கணுங்க. நான் 5க்கு 4 தருவாங்க. என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 4 தருவேன். இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே கன்சிடர் பண்ணிட்டாரு, 4ன்னு வந்துட்டாரு. சரி, ஓகே. நம்ம வந்து அடுத்த டீமை பற்றி நம்ம அடுத்தது பேசுவோம்.